கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்படி கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் குறுகி போவது கிடையாது. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அதே போல் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இதை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளக்கூடிய நிலை காணப்பட வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் கர்த்தரையே கர்த்தரையே ஆராதிக்கிறேன், கர்த்தரை தெய்வமாக இருக்கிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் கர்த்தர் நாளுக்கு நாள் என்னை விருத்தியடைய பண்ணுவார், நாளுக்கு நாள் என்னை கர்த்தர் உயர்த்துவார், நாளுக்கு நாள் அவருடைய மகிமையின் வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனவே நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பதனாலே இந்த வசனத்தின்படி நீங்கள் குறுகி போவதும் இல்லை, நீங்கள் சிறுமைப்படுவதும் இல்லை, நீங்கள் வர்த்திக்கும்படியாய் உங்களை பெருகி போகும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டு இந்த பூவுலகில் வாழும்போது எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் எங்கள் குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவுகளை கொடுக்கிற தேவன். நாங்கள் குறைவுகள் இருக்கும்போது தான் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த நாள் முதல் நாங்கள் கண்டு சொல்லி பயபக்தியாக கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் வந்த பின்பாக எங்கள் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், எங்கள் வாழ்க்கையை குறுகி போக பண்ணுகிற தேவன் அல்ல. அதுபோல் எங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிற தேவன், எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த விசுவாசமான நிலையில் உங்களுடைய சமூகத்தில் காணப்பட்டு நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தாவே உமக்குள்ளாய் கர்த்தாவே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் பலன் கொடுத்துருவோம்ப்பா. கர்த்தருடைய இந்த வாக்கு தத்துவம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பெருகி போக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக வாழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காட் பிளஸ் யூ.